ஹாய் ஹலோ மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு நம்ம மும்பை இந்தியன்ஸ் ஐபிஎல் கிரிக்கெட் டீமோட ஃபுல் ஸ்குவாடை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். 2026 மும்பை இந்தியன்ஸோடைய ஃபுல் ஸ்குவாடை பற்றி நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். வீட்டில் போகலாமா மக்களே? வாங்க. சரி, ஃபஸ்ட் நம்ம மும்பை இந்தியன்ஸ் டீமை பற்றி ஒரு சின்ன இன்ட்ரோ கொடுத்துடலாம். சரிங்களா? மும்பை இந்தியன்ஸ் டீம் பார்த்தீங்கன்னா நமக்கு நல்லாவே தெரியும். 5 டைம் ஐபிஎல் சாம்பியன்ஸ். சரிங்களா? 2013, 2015, அப்புறம் பார்த்தீங்கன்னா 2017, 2019, 2020. சரிங்களா? இந்த 5 டைமுமே மும்பை இந்தியன்ஸ் கப்பு ஜெயிக்கும் போது கேப்டனாக இருக்கிறது பார்த்தீங்கன்னா கேப்டனாக இருந்தது ரோஹித் சர்மா சார் தான். சரிங்களா? ஸோ அவருடைய தலைமையில் தான் மும்பை இந்தியன்ஸ் அணி 5 முறை ஐபிஎல் கோப்பையை வென்றிருக்கிறாங்க. சரிங்களா? ஸோ பார்த்தீங்கன்னா கேப்டன் பார்த்தீங்கன்னா ஹர்திக் பாண்டியா. சரிங்களா? இந்த வருஷம் 2026 மும்பை இந்தியன்ஸோடைய டீமோடைய கேப்டன் ஹர்திக் பாண்டியா. கோச் பார்த்தீங்கன்னா மகிலா ஜெயவர்தனே. ஓனர் பார்த்தீங்கன்னா நம்ம வேண்டாம். வெனியூ வான்கடே ஸ்டேடியத்தில் நடக்கும். அவங்க மேட்சஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா வான்கடே ஸ்டேடியத்தில் நடக்கும். சரிங்களா? ஸோ வாங்க நம்ம ஸ்குவாடை பற்றி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பேட்டர்ஸ் பார்த்துடலாம். ஃபஸ்ட் நம்ம பார்க்க போகிறது தி லெஜண்ட். சரிங்களா? வேறு யாரும் இல்லை, த லெஜண்ட் ரோஹித் சர்மா சாரை பற்றி பார்க்க போகிறோம். சரிங்களா? வாங்க பார்க்கலாம். ரோஹித் சர்மா சாரை பொறுத்த வரைக்கும் அவர் டோனி சாரை மாதிரி நம்ம எப்படி நம்ம தலை தோனி இருக்கிறாரோ அவரை மாதிரியே 2008 இருந்தே விளையாண்டுட்டு இருக்கிறாரு ஐபிஎல் மேட்ச்சு. சரிங்களா? ஸோ 2008 விளையாண்டுட்டு இருக்கிறாரு. ஸோ ஒரு லாங் ரன்னில் ஐபிஎல் கிரிக்கெட் விளையாண்டுட்டு இருக்காரு. சரிங்களா? அவர்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு லெஜண்ட் பேட்ஸ்மேன். சரிங்களா? ஃபர்ஸ்ட்லாம் பார்த்தீங்கன்னா 2008 பார்த்தீங்கன்னா டெக்கான் சார்ஜர்ஸ் டீமில் விளையாண்டுட்டு இருந்தார். சரிங்களா? அப்போலாம் பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு 8 வயசு அவ்வளோதான் இருக்கும், 8-9 வயசு தான் இருக்கும். ஸோ டெக்கான் சார்ஜர்ஸ் டீமில் விளையாண்டுட்டு இருந்தார். சரிங்களா? அப்புறம் தான் பார்த்தீங்கன்னா 2 வருஷமோ ஏதோ டெக்கான் சார்ஜர்ஸ் டீமில் இருந்தான்னு நினைக்கிறேன். 2010, 2011 எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை. அதுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா மும்பை இந்தியன்ஸ் டீமில் வந்தார். அவர் மும்பை இந்தியன்ஸ் டீமில் வந்தார். மும்பை இந்தியன்ஸ் டீம் வேறு லெவலில் போயிட்டாங்க. 2013 கப்பு ஜெயிக்க ஆரம்பித்தாங்க. 13, 15, 17, 19, 20ன்னு சொல்லிட்டு 5 கப் அடிச்சிட்டாங்க. சரிங்களா? ஸோ ரோஹித் சர்மா சாரோடைய கான்ட்ரிபியூஷன் அப்படிங்கிறது ரொம்ப 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 ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு கான்ட்ரிபியூஷன் மும்பை இந்தியன்ஸ் அணிக்காக அவர் கொடுத்துருக்காரு. சரிங்களா? எத்தனை வருஷமாக கொடுத்துட்டு இருக்காரு. சரிங்களா? வாங்க அவரை பற்றி நம்ம பார்க்கலாம். அவர் 2008 ஐபிஎல் வந்துட்டு இருக்கிறாரு. அவருடைய ஸ்பெஷலைசேஷன் நமக்கு எல்லாத்துக்குமே தெரியும், பேட்டிங் தான். சரிங்களா? அவர் பார்த்தீங்கன்னா அவர் 272 மேட்சஸ் விளையாண்டுருக்காரு. சரிங்களா? அவர் பார்த்தீங்கன்னா அவருக்கு இன்ட்ராக்ஷனே தேவையில்லை. அவர் ஒரு ஒன் ஆஃப் த மோஸ்ட் சக்ஸஸ்ஃபுல் பிளேயர் ஆஃப் தி லீக். சரிங்களா? ஐபிஎல்ல ஒரு ஒன் ஆஃப் தி மோஸ்ட் சக்ஸஸ்ஃபுல் பிளேயர் ஆஃப் தி லீக்னு கூட சொல்லலாம். சரிங்களா? அவர் டெக்கான் சார்ஜர்ஸில் 2009 டெக்கான் சார்ஜர்ஸ் ஐபிஎல் ட்ராஃபி ஜெயிக்கும் போது அவர் அந்த டீமில் இருந்தார். சரிங்களா? அப்புறம் பார்த்தீங்கன்னா மும்பை இந்தியன்ஸ் டீமுக்கு நான் சொன்ன மாதிரி 5 டைம்ஸ் கப் ஜெயிச்சு கொடுத்துருக்காரு. 13, 15, 2013, 2015, 2017, 2019, 2020. சரிங்களா? அப்போது அதாவது இப்போ நம்ம சென்னை டீமை பொறுத்தவரைக்கும் 5 ஐபிஎல் கப் ஜெயிச்சிருக்காங்க. மும்பை டீமை பொறுத்தவரைக்கும் 5 ஐபிஎல் கப் ஜெயிச்சிருக்காங்க. சரிங்களா? ஸோ ரோஹித் சர்மா சார் லீடர்ஷிப் மட்டும் கிடையாது. அவர் பார்த்தீங்கன்னா பேட்டிங்கில் ரொம்ப ஒரு பெரிய லெஜெண்ட். அவர் நமக்கே தெரியும். அவர் ஒன் டேல 264 ரன்ஸ்லாம் 264 ரன்ஸ் அடித்த ரெக்கார்ட்லாம் இருக்குது. சரிங்களா? ஒன் டே மேட்ச்சில். ஸோ இன்னைக்கு வரைக்கும் அதை யாருமே முறியடிக்கல. சரிங்களா? 264 ரன்ஸ் அடிச்சிருக்காரு ஒன் டே மேட்ச்சில். சரிங்களா? அது பெரிய ரெக்கார்டு. ஸோ இன்றைக்கி வரைக்கும் அந்த ரெக்கார்டு பிரேக் ஆகலை. சரிங்களா? யாரும் பிரேக் பண்ணலை. சரிங்களா? அப்போது ஸோ அதாவது இந்தியாவுக்கு பார்த்தீங்கன்னா 2022 T20 வேர்ல்டு கப்பு ஜெயிச்சு கொடுத்தாரு. சரிங்களா? அப்புறம் 2025 சாம்பியன்ஸ் ட்ராஃபியும் ஜெயிச்சு கொடுத்தாரு. சரிங்களா? ஸோ அவர் ஐபிஎல்ல பார்த்தீங்கன்னா 272 மேட்ச் விளையாண்டுருக்கிறாரு. சரிங்களா? என்ன ஒரு லெஜண்ட், என்ன சொல்கிறீங்க? 272 மேட்ச்சுங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. அவர் விளையாண்டுருக்கிறாரு 272 மேட்ச்சு. பார்த்துக்கோங்க. சரிங்களா? ஸோ ஓகே, நம்ம அடுத்தது பார்த்திங்கன்னா அடுத்த பிளேயரை பற்றி பார்க்கலாம். ரோஹித் சர்மா சாரை பற்றி பார்த்துட்டோம். அடுத்து பார்த்திங்கன்னா சூரியகுமார் யாதவை பற்றி பார்க்கலாம். சரிங்களா? சூரியகுமார் யாதவ் பார்த்திங்கன்னா அவரும் பார்த்தீங்கன்னா ஒன் ஆஃப் தி லெஜெண்டு. சரிங்களா? அதில் மாற்று கருத்து இல்லை. 2012 ஐபிஎல் டெபியூ ஆனார். சரிங்களா? அவரோட ஸ்பெஷலைசேஷன் பார்த்தீங்கன்னா பேட்டிங் தான். அப்புறம் பார்த்தீங்கன்னா அவர் 166 மேட்ச் ஐபிஎல் விளாண்டுருக்காரு. அவரும் ரொம்ப வருஷமாக ஐபிஎல் விளாண்டுட்டு இருக்காரு. சரிங்களா? அவரும் ஒரு நல்ல பிளேயர். சூரியகுமார் யாதவ் பார்த்தீங்கன்னா
2011-12 ரஞ்சி ட்ராஃபி நல்லா விளையாண்டாரு சரிங்களா. ஸோ வந்து அப்படி தான் அவர் வந்து 2013 வந்து கேகேஆரில் தான் விளையாண்டுட்டு இருந்தார் ஃபஸ்ட்டு சரிங்களா. அப்போ மிடில் ஆர்டரில் வந்து நல்லா ஒரு பார்ட் கொடுத்தாரு, அவருடைய நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணார் சரிங்களா. ட்ராஃபி 2014 கேகேஆர் ஜெயிக்கும் போது அவர் கேகேஆர் டீமில் இருந்தார். அப்புறம் 2018 பார்த்தீங்கன்னா மும்பைக்கு வந்தார் சரிங்களா. அப்போ வந்து இவருடைய பங்கு வந்து ரொம்ப ஒரு முக்கியமான பங்கு மும்பைக்கு. ஏன்னா 2019-20 ஜெயிக்கும் போது இவரும் அந்த டீமில் இருந்தார் சரிங்களா. ஸோ வந்து சூரியகுமார் யாதவ் வந்து சூரியகுமார் யாதவ் சார் பார்த்தீங்கன்னா ஒரு ரொம்பவே ஒரு முக்கியமான பங்களிப்பை மும்பை இந்தியன்ஸுக்கு ஒவ்வொரு இயர்ஸ் ரொம்ப வருஷமாக கொடுத்துட்டு இருக்கிறாரு சரிங்களா. ஸோ வந்து இதான் அவருடைய ஒரு ஷார்ட் ஃபார்ம் ஆஃப் இன்ட்ரடக்ஷன் சரிங்களா. வாங்க நம்ம அடுத்தது முக்கியமான நபரை பற்றி பார்க்கலாம். முக்கியமான சாரை பற்றி பார்க்க போகிறோம். யாருன்னு பார்த்தீங்கன்னா வேறு யாரும் இல்லை, ஹர்திக் பாண்டியா சாரை பற்றி தான் பார்க்க போகிறோம் சரிங்களா. தி கேப்டன் சார் இல்லையா, மும்பை டீமுக்கு அவர் தான் கேப்டனு சரிங்களா. ஹர்திக் பாண்டியா, வாங்க அவரை பற்றி பார்க்கலாம். ஹர்திக் பாண்டியா சாரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறது, அவருடைய கேமிங் ஸ்பிரிட்டாக இருக்கட்டும், அதாவது சிக்ஸ் அடிக்கக்கூடிய அபிலிட்டியாக இருக்கட்டும், ஆக்சுவலாக வந்து அவர் வந்து வேறு லெவல் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணக்கூடியவர். அவருடைய சிக்ஸ் அடிக்கக்கூடிய கேப்பபிலிட்டிலாம் பார்த்தீங்கன்னா ஆச்சரியமாக இருக்கும். அப்படி அடிப்பார் சிக்ஸ்லாம், அந்த ஹேண்ட் பவர் வச்சு அடிப்பார் பாருங்க சிக்ஸ், அதெல்லாம் வேறு லெவல் சரிங்களா. அவர் வந்து பார்த்தீங்கன்னா 2015 தான் டெபியூ ஆனார் சரிங்களா. அவர் வந்து ஒரு ஆல்ரவுண்டர் சரிங்களா. ஸோ அவர் 152 மேட்ச் வந்து விளையாண்டுருக்காரு ஐபிஎல்ல. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து அவர் வந்து பார்த்தீங்கன்னா 2015 மும்பை இந்தியன்ஸ் ஜெயிக்கும் போதும் கப்பு ஜெயிக்கும் போது அந்த டீமில் இருந்தார். 2017 ஜெயிக்கும் போது இருந்தார், 19 ஜெயிக்கும் போது இருந்தார், 20 ஜெயிக்கும் போது இருந்தார் சரிங்களா. இவர் இல்லாத டைம் பார்த்தீங்கன்னா 2013 டைமில் இவர் இல்லை சரிங்களா. இவர் வந்து 2015 தான் ஐபிஎல்லே வந்தார். எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது. 2015 வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அப்போ தான் ஒரு என்ட்ரியாக வந்திருந்தார். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் வந்துட்டார், அது ஒரு விஷயம். ஸோ 2015 பார்த்தீங்கன்னா அப்போ தான் வந்து இவருடைய இயர்லி பிகினிங் ஸ்டேஜ் சரிங்களா. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா 2022 நமக்கு எல்லாத்துக்கும் ஞாபகம் இருக்கும். இவர் என்ன ஆனார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குஜராத் டீமுடைய கேப்டன் ஆனார் சரிங்களா. குஜராத் டைட்டனோட கேப்டன் ஆனார். அதில் என்ன ஒரு இம்பார்ட்டன்ட் விஷயம், 2022 கேப்டனாக முதல் வருஷமே குஜராத் டைட்டன்ஸுக்கு கப்பு வாங்கி கொடுத்தாரு. அது வந்து சாதாரண விஷயம் கிடையாது சரிங்களா. ஏன்னா வந்து ஒரு டீம் கப் ஜெயிக்கிறது அப்படிங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது சரிங்களா. அதுவும் கேப்டனாக செயல்பட்டு முதல் ஐபிஎல் சீசன்லேயே ட்ராஃபி ஜெயிச்சு கொடுக்கணும் அப்படிங்கிறது சாதாரண விஷயம் கிடையவே கிடையாது மக்களே சரிங்களா. பட் இவர் வந்து அதை செஞ்சார் சரிங்களா. ஸோ பார்த்தீங்கன்னா இவர் வந்து சிக்ஸ் அடிக்கிற கேப்பபிலிட்டி இவருக்கு ரொம்பவே அதிகம் சரிங்களா. சிக்ஸஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக அடிப்பார். அப்புறம் பார்த்தீங்கன்னா அவருடைய ஸ்ட்ரைக் ரேட்டாக இருக்கட்டும், ஒரு ஃபயர் பர்ஃபார்மன்ஸ் சொல்லுவாங்க இல்லையா, ஒரு கிராக்கர் பர்ஃபார்மன்ஸ்னு, அந்த மாதிரி வருவார். ஒரு 10 பால் விளாண்டாலும் ஒரு 20 ரன் 25 ரன் அடிச்சுட்டு போயிடுவார். அந்த மாதிரி ஒரு பிளேயரு சரிங்களா. அதாவது அதிரடியான பேட்டிங் தான், அடிச்சு ஆடக்கூடிய ஒரு பேட்ஸ்மேன் தான் சரிங்களா. ஸோ இவரை பற்றி நம்ம வேறு இன்ட்ரடக்ஷன் நமக்கு தேவையில்லை, நமக்கு எல்லாத்துக்குமே தெரியும் சரிங்களா. அப்புறம் பார்த்தீங்கன்னா வேறு நெக்ஸ்ட் பேட்டர் நம்ம பார்க்கலாம். வேறு யார் இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ராபின் மின்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருக்கார். அவர் வந்து பார்த்தீங்கன்னா விக்கெட் கீப்பர் பேட்டர் சரிங்களா. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஷெர்ஃபைன் ரூதர்ஃபோர்டு இருக்கிறாரு, அவரும் ஒரு பேட்டர் சரிங்களா. ராபின் மின்ஸுங்கிறவர் பார்த்தீங்கன்னா இந்தியன் பிளேயரு சரிங்களா. அவர் வந்து 2025 ஐபிஎல் டெபியூ ஆனார். அவருடைய ஸ்பெஷலைசேஷன் பார்த்தீங்கன்னா விக்கெட் கீப்பர் பேட்டரு. 2 மேட்ச் விளாண்டுருக்கிறாரு சரிங்களா ராபின் மின்ஸ். அப்புறம் வந்து நம்ம நெக்ஸ்ட்டு வந்து ஷெர்ஃபைன் ரூதர்ஃபோர்டு. இவர் வந்து பார்த்தீங்கன்னா வெஸ்ட் இண்டீஸ் பிளேயரு சரிங்களா. 2019 ஐபிஎல் டெபியூ ஆனார். அப்புறம் பார்த்தீங்கன்னா இவருடைய ஸ்பெஷலைசேஷன் பார்த்தீங்கன்னா பேட்டிங்கு சரிங்களா. இது வரைக்கும் ஐபிஎல் பார்த்தீங்கன்னா 23 மேட்சஸ் வந்து விளையாண்டுருக்காரு சரிங்களா. வாங்க நம்ம நெக்ஸ்ட் பார்க்கலாம், நெக்ஸ்ட் பிளேயரை பற்றி பார்க்கலாம். அப்புறம் ரயன் ரிக்கல்டன் விக்கெட் கீப்பர் பேட்டர், இவரும் ஸ்குவாடில் இருக்கிறாரு சரிங்களா. இவர் விக்கெட் கீப்பர் பேட்டர் சரிங்களா. இவர் வந்து ஒரு சவுத் ஆஃப்ரிக்கன் பிளேயரு. இவர் வந்து 2025 ஐபிஎல் டெபியூ ஆனார். இவருடைய ஸ்பெஷலைசேஷன் பார்த்தீங்கன்னா விக்கெட் கீப்பர் பேட்டர் சரிங்களா. இவர் வந்து 14 மேட்சஸ் வந்து விளையாண்டுருக்காரு ஓகேங்களா. வாங்க நெக்ஸ்ட் பிளேயரை பற்றி பார்க்கலாம். குவிண்டன் டீகாக் விக்கெட் கீப்பர் பேட்டர். இவர் ரொம்ப வருஷமாக மும்பையில் இருக்கிறாரு சரிங்களா. நமக்கே தெரியும், ரொம்ப வருஷமாக ஓவர் தி இயர்ஸ் வந்து மும்பையில் விளாண்டுருக்காரு, ரொம்ப வருஷமாக விளாண்டுருக்காரு.
சரிங்களா. நிறைய நல்ல நல்ல பெர்ஃபார்மன்ஸ்லாம் கொடுத்துருக்காரு மும்பை இந்தியன்ஸுக்கு. இவர் வந்து சவுத் ஆஃப்ரிக்கன் பிளேயர். ஐபிஎல்ல வந்து பார்த்தீங்கன்னா 2011 ஐபிஎல் டெபியூ ஆனார். சரிங்களா. இவரோட ஸ்பெஷல் பார்த்தீங்கன்னா விக்கெட் கீப்பர் பேட்டர் இவரோட. சரிங்களா. இவரோட ஸ்பெஷல் பார்த்தீங்கன்னா விக்கெட் கீப்பிங்கும் பண்ணுவார், பேட்டிங்கும் பண்ணுவார். சரிங்களா. ஸோ 115 மேட்சஸ் ஐபிஎல் விளாண்டுருக்காரு. இவர் வந்து நிறைய வந்து மேட்சஸ் வந்து மும்பை இந்தியன்ஸ்க்காக விளாண்டுருக்காரு. நமக்கு தெரியும், நம்ம பார்த்துருக்குறோம். சரிங்களா. அப்புறம் பார்த்தீங்கன்னா டனிஷ் மேல்வர் இவர் வந்து ஒரு பேட்ஸ்மேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா திலக் வர்மா இவரும் ஒரு பேட்டர். சரிங்களா. திலக் வர்மா நமக்கு தெரியும், நல்ல ஒரு பேட்டர். சரிங்களா. பேட்டிங்கில் நல்லா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுவார். ஸோ திலக் வர்மாவும் இருக்கிறாரு. சரிங்களா. அவருடைய பெர்ஃபார்மன்ஸ் நம்ம லைட்டாக ஒரு இது பார்க்கலாம். இவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இந்தியன் பேட்ஸ்மேன். ஐபிஎல் பார்த்தீங்கன்னா டெபியூ ஆனது 2028 டெபியூ ஆனார். இவருடைய ஸ்பெஷலைசேஷன் பார்த்தீங்கன்னா பேட்டிங். சரிங்களா. 54 மேட்சஸ் விளாண்டுருக்காரு. ஒரு டேலண்டட் லெஃப்ட் ஹேண்டட் பேட்டர். சரிங்களா. இவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டேலண்டட் லெஃப்ட் ஹேண்டட் பேட்டர், ஹைதராபாத்காரர். சரிங்களா. இவர் வந்து மும்பை இந்தியன்ஸில் வந்து ஐபிஎல் 2022 ஆக்ஷனில் வந்து இவர் எடுத்தாங்க. சரிங்களா. அப்புறம் பார்த்தீங்கன்னா 397 ரன் அடித்தது அந்த சீசனில். அப்புறம் பார்த்தீங்கன்னா என்ன பண்ணாலும் பார்த்தீங்கன்னா ஐபிஎல் 2024 ஒரு டிஸ்ட்ரக்டிவான பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருந்தாரு. சரிங்களா. 414 ரன்னுகள் அடிச்சிருந்தாரு ஐபிஎல் 2024. சரிங்களா. ஸோ வந்து 2025 அவர் வந்து நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸை கொடுத்தாரு. ஸோ 2022 ஒரு ரேட்டிங் பண்ணியிருந்தாங்க. சரிங்களா. அப்போது ஃபர்ஸ்ட் ஒரு பிளேயர் வந்து இவர் பார்த்தீங்கன்னா இவர் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா T20s வந்து 100s வந்து கன்சிக்யூட்டிவாக எடுத்துருக்காரு. ஃபர்ஸ்ட் எவர் பிளேயர் டு ஸ்கோர் 3 கன்சிக்யூட்டிவ் 100s இன் T20s அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா. ஸோ நம்ம வந்து திலக் வர்மாவை பற்றியும் பார்த்துட்டோம். வாங்க நம்ம நெக்ஸ்ட் பிளேயரை பற்றி பார்க்கலாம். இப்போ வந்து நம்ம வந்து ஆல்ரவுண்டர்ஸை பற்றி பார்க்கலாம். ஆல்ரவுண்டர்ஸ் நம்ம ஹர்திக் பாண்டியா சாரை பற்றி பார்த்துட்டோம். சரிங்களா. ஸோ அடுத்த வந்து பார்த்திங்கன்னா நம்ம நமன் தீரை பற்றி பார்க்கலாம். நமன் தீர் பார்த்திங்கன்னா ஒரு ஆல்ரவுண்டர். சரிங்களா. இவர் வந்து ஒரு இந்தியன் பிளேயர். இவர் வந்து ஐபிஎல் எப்போ டெபியூட் ஆனார் பார்த்தீங்கன்னா 2024 வந்து ஐபிஎல் டெபியூ ஆனார். சரிங்களா. இவருடைய ஸ்பெஷலைசேஷன் பார்த்திங்கன்னா ஆல்ரவுண்டர். இவர் வந்து 23 மேட்சஸ் வந்து விளையாண்டுருக்கிறாரு. சரிங்களா. இவர் வந்து டாப் ஆர்டர் பேட்டிங் ஆல்ரவுண்டர். சரிங்களா. இவர் வந்து பஞ்சாப். சரிங்களா. இவர் பஞ்சாப்காரர். இவர் வந்து ஸ்ட்ரைக்ஸ் பார்த்தீங்கன்னா 150 T20 கிரிக்கெட்டில் 150 ஸ்ட்ரைக்ஸ் ஓவர். சரிங்களா. அப்புறம் பார்த்தீங்கன்னா மும்பை இந்தியன்ஸ் ஸ்குவாடில் ஐபிஎல் 2024 எடுத்தாங்க. இவர் வந்து நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்குறாரு. சரிங்களா. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா 5.25 கோடிக்கு 2025 ஐபிஎல் ஆக்ஷனில் எம்ஐ வந்து பார்த்தீங்கன்னா மும்பை இந்தியன்ஸ் பார்த்தீங்கன்னா ஆர்டிஎம் மூலியமாக ஒரு 5.25 கோடிக்கு எடுத்துருக்குறாங்க. சரிங்களா. ஸோ இவரை பற்றி நம்ம பார்த்துட்டோம். ஸ்ரீ நமன் தீர் இந்தியன் பிளேயர். அடுத்து பார்த்தீங்கன்னா மிச்சல் சாண்டனர். சரிங்களா. மிச்சல் சாண்டனர் பார்த்தீங்கன்னா நமக்கு எல்லாருக்குமே தெரியும் ஒரு ஆல்ரவுண்டர் பிளேயர். ப்ரீவியஸாக பார்த்தீங்கன்னா சிஎஸ்கேல இருந்தார். சிஎஸ்கேல பார்த்தீங்கன்னா இவர் இருந்தார். பட் பார்த்தீங்கன்னா நிறைய மேட்சஸ் இவர் விளையாண்டது கிடையாது. ஏன்னு பார்த்தீங்கன்னா இவர் வந்து மெஜாரிட்டி ஆஃப் தி மேட்சஸ் வந்து பார்த்தீங்கன்னா பெஞ்சஸில் தான் ஒரு குறை வச்சுருப்பாங்க. நானே பார்த்துருக்கேன் நிறைய மேட்சஸில். சரிங்களா. ஸோ வந்து இவர் வந்து மும்பை இந்தியன்ஸ் டீமில் தான் இப்போ இருக்கிறாரு. சரிங்களா. இவர் வந்து ஒரு ஆல்ரவுண்டர். வாங்க இவரை பற்றி ஒரு சின்ன இன்ட்ரடக்ஷன் பார்க்கலாம். மிச்சல் சாண்டனர் பார்த்தீங்கன்னா நியூசிலாந்து பிளேயர், அது நமக்கு தெரியும். சரிங்களா. அவர் வந்து 2019 ஐபிஎல் டெபியூ ஆனார். சரிங்களா. இவர் வந்து ஸ்பெஷலைசேஷன் பார்த்தீங்கன்னா ஆல்ரவுண்டர். இவர் வந்து பார்த்தீங்கன்னா 31 மேட்சஸ் வந்து விளையாண்டுருக்கிறாரு. சரிங்களா. இவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னரு. சரிங்களா. 7 இயர்ஸ் வந்து சென்னை சூப்பர் கிங்ஸ் டீமில் இருந்திருக்கிறாரு. சரிங்களா. அப்புறம் பார்த்தீங்கன்னா 2 டைட்டில் வின்னராகவும் இருந்திருக்கிறாரு சென்னை டீமோட. சரிங்களா. இவர் வந்து ஒரு கன்சிஸ்டன்ட் பெர்ஃபார்மர், நியூசிலாண்டோடைய ஒரு கன்சிஸ்டன்ட் பெர்ஃபார்மர். சரிங்களா. அப்புறம் பார்த்தீங்கன்னா 2025 ஐசிசி சாம்பியன்ஸ் ட்ராஃபியில் ரன்னர்ஸ் அப்பாவும் இருந்திருக்கிறாரு. அப்புறம் பார்த்தீங்கன்னா இவர் சைன், அதாவது மும்பை இந்தியன்ஸில் வந்து 2 கோடி ரூபாய்க்கு இவர் சைன் பண்ணியிருந்தாங்க. சரிங்களா. இவர் வந்து இவருடைய ஸ்பெஷாலிட்டி பார்த்தீங்கன்னா பேட்டிங் நல்லா பண்ணுவார். அதே மாதிரி ஒரு குயிக்காக ஒரு நாக் ஆடுவார், பவுலிங்கும் நல்லா பண்ணுவார். சரிங்களா. ஸோ இவர் வந்து ஒரு ஒர்த்தபிளான பிளேயரு. சரிங்களா. மிச்சல் சாண்டனர். இவர் வந்து சிஎஸ்கே வந்து ரொம்ப பயன்படுத்தலை. சரிங்களா. ஆனால் மும்பை இந்தியன்ஸ் இவரை கரெக்டாக பயன்படுத்துகிறாங்க. சென்னையோடைய ஒரு மும்பை இந்தியன்ஸ் வந்து இவர் வந்து கரெக்டாக இவருடைய பெர்ஃபார்மன்ஸை பயன்படுத்திக்கிறாங்க. சரிங்களா. இவர் ஒரு நல்ல பிளேயரு. வாங்க நம்ம நெக்ஸ்ட் பிளேயரை பற்றி பார்க்கலாம். ராஜ் அங்கத் பவா. இவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆல்ரவுண்டர். சரிங்களா. அப்புறம் பார்த்தீங்கன்னா
ராஜன்கத் பாவா பற்றி பார்க்கலாம். இவர் வந்து ஒரு இந்தியன் பிளேயரு சரிங்களா. இவர் வந்து 2022 ஐபிஎல் டெபியூ ஆனார். இவர் வந்து ஒரு ஆல்ரவுண்டரு சரிங்களா. ஒரு ஸ்பெஷலைசேஷன் ஆல்ரவுண்டர். இவர் வந்து பார்த்திங்கன்னா 5 மேட்சஸ் விளாண்டுருக்கிறாரு சரிங்களா. அப்புறம் பார்த்திங்கன்னா ராஜன்கத் பாவா வந்து ஒரு இந்தியன் பிளேயர் நம்ம பார்த்தோம் சரிங்களா. நெக்ஸ்ட் நம்ம பிளேயர் பார்க்கலாம். நெக்ஸ்ட் பிளேயர் நம்ம வந்து பார்க்குவோம். அதர்வா அன்கோல்கர் சரிங்களா. அதர்வா அன்கோல்கர் இவர் வந்து ஒரு ஆல்ரவுண்டர் பிளேயரு சரிங்களா. அப்புறம் பார்த்தீங்கன்னா மயங்க் ராவத் இவரும் ஒரு ஆல்ரவுண்டர் பிளேயர். இவரும் பார்த்தீங்கன்னா ஸ்குவாடில் இருக்கார் சரிங்களா. அப்புறம் பார்த்தீங்கன்னா கார்பின் போஷ் இவர் வந்து ஒரு ஆல்ரவுண்டர் சரிங்களா. இவர் வந்து ஒரு சவுத் ஆஃப்ரிக்கன். ஐபிஎல் வந்து டெபியூ வந்து 2025 ஆனார் சரிங்களா. இவரோட ஸ்பெஷலைசேஷன் பார்த்தீங்கன்னா ஆல்ரவுண்டர். 3 மேட்சஸ் வந்து விளையாண்டுருக்காரு சரிங்களா. இவர் வந்து ஒரு சவுத் ஆஃப்ரிக்கன் ஆல்ரவுண்டர் சரிங்களா. இவர் வந்து ராஜஸ்தான் ராயல்ஸ் ஸ்குவாடில் இருந்தார். நெட் பவுலராக இருந்தார் சரிங்களா. 27 இவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா நேத்தன் கோல்டருக்கு போல ரீப்ளேஸாக இவர் வந்து எடுத்திருந்தாங்க சரிங்களா. இதில் வந்து பார்த்தீங்கன்னா இவருடைய ப்ரைஸ் வந்து 20 lakh சரிங்களா. 20 lakhஸ்க்கு வந்து எடுத்திருந்தாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா இவர் வந்து பேட்டும் பால்லையும் நல்ல இவருடைய பெர்ஃபார்மன்ஸை வந்து இவர் ப்ரூவ் பண்ணக்கூடிய ஒரு பிளேயரு சரிங்களா. ராஜஸ்தான் ராயல்ஸ் ஸ்குவாடில் ஓவரால் கான்ட்ரிபியூஷன் வந்து இவர் வந்து கொடுத்துருக்காரு. நெட் பவுலராக இருந்திருக்காரு சரிங்களா. வாங்க நம்ம நெக்ஸ்ட்டு வந்து பார்க்கலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா பில் ஜாக்ஸ் பார்த்திங்கன்னா நம்ம கேள்விப்பட்டு நம்ம நிறைய மேட்சஸ் ஒரு விளையாண்ட மாதிரி எனக்கு ஞாபகம் இருக்குது. நிறைய மேட்ச் விளையாடல, பட் விளையாண்டு இருக்கிறாரு. வாங்க இவரை பற்றி ஒரு சின்ன ஒரு குயிக் இன்ட்ரடக்ஷன் பார்க்கலாம். இவரை பார்த்திங்கன்னா ஒரு இங்கிலீஷ் பிளேயர் சரிங்களா. 2024 ஐபிஎல் டெபியூ ஆனார் சரிங்களா. இவருடைய ஸ்பெஷலிஸ்ட் பார்த்திங்கன்னா ஆல்ரவுண்டர். இவர் வந்து பார்த்திங்கன்னா 21 மேட்சஸ் வந்து விளையாண்டுருக்கிறாரு சரிங்களா. ஸோ இதை வந்து இவருடைய ஒரு ஷார்ட் இன்ட்ரடக்ஷன். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் பிளேயர் வந்து ஷர்துல் தாக்கூர். கேட்கவே வேண்டாம், முன்னாள் சிஎஸ்கே பிளேயர், இந்நாள் மும்பை இந்தியன்ஸ் பிளேயர் சரிங்களா. ஷர்துல் தாக்கூர் வந்து பார்த்தீங்கன்னா சார் பார்த்தீங்கன்னா சென்னை சூப்பர் கிங்ஸ்க்கு ஒரு மிகப்பெரிய கான்ட்ரிபியூஷன் கொடுத்துருக்காரு. ஓவர் தி இயர்ஸ் ரொம்ப வருஷங்களாக கொடுத்துருக்காரு சரிங்களா. ஒரு முக்கியமான பிளேயர் சென்னை சூப்பர் கிங்ஸ் டீமில் சரிங்களா. பட் இப்போ வந்து இவர் வந்து மும்பை இந்தியன்ஸ் டீமில் இருக்கார். இவர் வந்து ஒரு ஆல்ரவுண்டர் பிளேயர் சரிங்களா. நமக்கே தெரியும் எவ்வளோ நல்ல நல்ல பெர்ஃபார்மன்ஸ் சென்னை டீமுக்காக கொடுத்துருக்காரு சரிங்களா. ஸோ இவருடைய பெர்ஃபார்மன்ஸ் நம்ம வந்து மறக்க முடியாது தான். அதாவது என்னுடைய நாவப்படி இவர் நிறைய ரன்ஸ் கொடுத்தாலும் நிறைய விக்கெட்ஸும் எடுப்பார் சரிங்களா. ஸோ இவர் வந்து அதில் தான் வந்து ஸ்பெஷலிஸ்ட்டு. ஸோ வந்து இவரும் ஒரு நல்ல ஒரு ஆல்ரவுண்டர், பேட்டிங்கும் பண்ணுவார், பவுலிங்கும் பண்ணுவார் சரிங்களா. வாங்க நம்ம நெக்ஸ்ட்டு வந்து பவுலர்ஸை பார்க்கலாம். வாங்க ஃபஸ்ட்டு வந்து ஒரு ஸ்டார் பவுலரை பற்றி பார்க்க போகிறோம். யாருன்னு பார்த்தீங்கன்னா ட்ரெண்ட் போல்ட், ஒரு நியூசிலாந்து பிளேயரு. இதை பற்றி நமக்கு எல்லாருக்குமே தெரியும். ஒரு நல்ல பவுலரு சரிங்களா. மும்பை இந்தியன்ஸுக்கு வந்து பார்த்திங்கன்னா நிறைய கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்கிறாரு. ஓவர் தி இயர்ஸ் ரொம்ப வருஷம் நிறைய கான்ட்ரிபியூஷன் கொடுத்துருக்காரு. வாங்க இவரை பற்றி ஒரு ஷார்ட் இன்ட்ரடக்ஷன் பார்க்கலாம். இவர் வந்து ஒரு நியூசிலாந்து பிளேயர், நமக்கு எல்லாத்துக்குமே தெரியும். இவர் வந்து ஐபிஎல் டெபியூ ஆனது பார்த்தீங்கன்னா 2015 ஐபிஎல் டெபியூ ஆகிருக்கிறாரு சரிங்களா. இவர் வந்து ஸ்பெஷலைசேஷன் பார்த்தீங்கன்னா இவர் வந்து ஒரு பவுலரு சரிங்களா. இவர் வந்து 120 மேட்சஸ் வந்து விளையாண்டிருக்கிறாரு சரிங்களா. ஐபிஎல் 120 மேட்சஸ் விளையாண்டுருக்கிறாரு. இவர் வந்து பார்த்தீங்கன்னா பேசர்ஸ் பட் சரிங்களா. இவர் வந்து ஒரு ஸ்பீட் பவுலர், ஃபாஸ்ட் பவுலரு சரிங்களா. 2015 வேர்ல்டு கப், அதாவது 50 வேர்ல்டு கப்பில் அவர் வந்து நல்லா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணார் சரிங்களா. ஜாயிண்ட் ஹையஸ்ட் விக்கெட் டேக்கராகவும் இருந்தார். 22 விக்கெட் எடுத்திருந்தார் சரிங்களா. இவர் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய டீமில் விளாண்டுருக்காரு. எஸ்ஆர்எஸில் விளாண்டுருக்காரு, கேகேஆரில் விளாண்டுருக்காரு, டிசியில் விளாண்டுருக்காரு, எஸ்ஆர்எஸ் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத், கேகேஆர்னா கொல்கத்தா ரைட் ரைடர்ஸ் விளாண்டுருக்காரு, டெல்லி கேபிட்டல்ஸ்க்கு விளாண்டுருக்காரு, மும்பை இந்தியன்ஸுக்கு விளாண்டுருக்காரு, ராஜஸ்தான் ராயல்ஸுக்கு விளாண்டுருக்காரு சரிங்களா. ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா எஸ்ஆர்எஸோட 2016 இவர் வந்து டைட்டில் வின் பண்ணியிருக்கிறாரு. மும்பையோட 2020 டைட்டில் வின் பண்ணியிருக்கிறாரு சரிங்களா. அப்புறம் பார்த்தீங்கன்னா இவர் வந்து பார்த்தீங்கன்னா 2020 பொறுத்த வரைக்கும் இவர் வந்து 25 விக்கெட் எடுத்து, இன்க்ளூடிங் இவர் வந்து பிளேயர் ஆஃப் தி மேட்ச் பெர்ஃபார்மன்ஸ்லையும் ஃபைனலில் இவர் வந்து பிளேயர் ஆஃப் தி பெர்ஃபார்மன்ஸும் வாங்கியிருக்கிறார் சரி. பிளேயர் ஆஃப் தி மேட்சும் இவர் வந்து ஜெயிச்சிருக்கிறார் 2020 ஐபிஎல் ஃபைனலில் சரிங்களா. இவர் வந்து ஒரு லெஃப்ட் ஆர்ம் பேசரு. இவர் வந்து பார்த்தீங்கன்னா நியூ பால் வந்து ஸ்விங் பண்ணுவார் சரிங்களா. இவர் வந்து ஏர்லியாக வந்து விக்கெட் வந்து எடுப்பார். பவர் பிளேயில் கன்சிஸ்டண்ட்டாக எடுப்பார் விக்கெட்ஸு பவர் பிளேயில் சரிங்களா. நியூ பால் நல்லா போடக்கூடிய ஒரு பிளேயரு சரிங்களா. இப்படி இவருக்கு நிறைய ஸ்பெஷலைசேஷன் இவர்கிட்ட இருக்குது சரிங்களா. 12.5 கோடிக்கு மும்பை இந்தியன்ஸ் இவரை ஐபிஎல் ஆக்ஷனில் திருப்பியும் எடுத்துக்கிட்டாங்க சரிங்களா. வாங்க நம்ம நெக்ஸ்ட்டு பிளேயரை பற்றி பார்க்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா
மயன்க் மார்க்கண்டே நமக்கு தெரியும். மயன்க் மார்க்கண்டே நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். இவர் ஒரு பவுலர், இவரும் நல்ல பவுலர் தான். இவர் ஒரு இந்தியன் பவுலர் சரிங்களா. இவர் வந்து 2018 ஐபிஎல் விளையாண்டுருக்காரு. இவரோட ஐபிஎல் டெபியூ பார்த்தீங்கன்னா 2018 சரிங்களா. இவர் வந்து ஸ்பெஷலைசேஷன் பார்த்தீங்கன்னா பவுலர். இவர் பார்த்தீங்கன்னா 37 மேட்சஸ் வந்து விளையாடி இருக்கிறாரு சரிங்களா. இவர் வந்து ஒரு ரைட் ஆர்ம் லெக் பிரேக் பவுலர். இவர் பார்த்தீங்கன்னா ஸ்லோவர் டெலிவரி வந்து போடுவார் சரிங்களா. ஸ்லோவர் டெலிவரிஸ் இவர் வந்து ஒரு ஸ்பெஷலிஸ்ட் மாதிரி ஸ்லோவர் டெலிவரிஸ் கொஞ்சம் நிறைய கொஞ்சம் போடுவார், கொஞ்சம் ஸ்லோவர் டெலிவரி பால்ஸ் வந்து போடுவார் சரிங்களா. இவர் வந்து 37 விக்கெட்டு 37 கேமில் வந்து எடுத்துருக்கிறாரு சரிங்களா. அதாவது 2018 சென்னைக்கு எதிராக டெபியூ மேட்ச் விளையாடும் போது இவர் 3 விக்கெட் எடுத்துருக்கிறாரு டெபியூ மேட்ச்லேயே சரிங்களா. ஸோ இவர் வந்து ஒரு நல்ல பிளேயரு மயன்க் மார்க்கண்டே சரிங்களா. ஸோ நெக்ஸ்ட் பிளேயர் நம்ம வந்து பார்க்கலாம் வாங்க. நெக்ஸ்ட் பிளேயர் தீபக் சாகர். இப்போ தான் ஒருத்தரை போய் பார்த்தோம், ஷர்துல் தாக்கூர். ஸோ நெக்ஸ்ட்டு தீபக் சாகர். இவரையும் பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறது, தீபக் சாகரையும் வந்து அவ்வளோ சீக்கிரத்தில் நம்மளால் மறக்க முடியாது. ஏன்னா அவர் செஞ்ச பெர்ஃபார்மன்ஸ் சிஎஸ்கேக்கு அப்படிப்பட்ட பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காரு சரிங்களா. தீபக் சாகராக இருக்கட்டும், ஷர்துல் தாக்கூராக இருக்கட்டும், இவங்க 2 பேரும் ஓவர் தி இயர்ஸ் சென்னைக்கு வந்து எவ்வளோ நல்ல பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காங்க, எவ்வளோ மேட்ச் வின்னிங் பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காங்க, எவ்வளோ நல்ல விக்கெட்ஸ்லாம் எடுத்துருக்காங்க, எவ்வளோ விக்கெட்ஸ்லாம் எடுத்து மேட்சை திருப்பியிருக்கிறாங்க சரிங்களா. ஸோ இவங்க 2 பேரையும் சென்னை டீம்லேருந்து அவ்வளோ சீக்கிரம் நம்மளால் மறக்க முடியாது. ஸோ இவரும் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து மும்பை இந்தியன்ஸ் டீமில் இருக்கிறாரு சரிங்களா. இவரை பற்றி ஒரு ஷார்ட் இன்ட்ரடக்ஷன் பார்க்கலாம் வாங்க. தீபக் சாகர் இவர் வந்து ஒரு இந்தியன் பிளேயர் நமக்கு தெரியும் சரிங்களா. 2016 ஐபிஎல் டெபியூ ஆனார். இவரோட ஸ்பெஷலிஸ்ட் பார்த்தீங்கன்னா பவுலிங். இவர் வந்து 95 மேட்சஸ் விளையாண்டுருக்காரு சரிங்களா. அப்போது இவர் வந்து ஐபிஎல் டெபியூ பார்த்தீங்கன்னா ரைசிங் புனே சூப்பர் ஜெயின்ட் டீமில் வந்து விளையாண்டார் சரிங்களா. அப்புறம் பார்த்தீங்கன்னா சிஎஸ்கேக்கு வந்தார். சிஎஸ்கே கூட 3 ஐபிஎல் ட்ராஃபிஸ் ஜெயிச்சிருக்காரு சரிங்களா. இவர் வந்து பார்த்தீங்கன்னா இப்போது 9.25 கோடிக்கு மும்பை வந்து இவரை ஏலம் எடுத்துருக்குறாங்க சரிங்களா. வாங்க நம்ம நெக்ஸ்ட் பிளேயரை பற்றி பார்க்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா அஸ்வினி குமார். இவர் வந்து ஒரு இந்தியன் பவுலர் சரிங்களா. இவர் வந்து ஐபிஎல் டெபியூ பார்த்தீங்கன்னா 2025. இவரோட ஸ்பெஷலிஸ்ட் பார்த்தீங்கன்னா பவுலிங் சரிங்களா. இவர் வந்து 7 மேட்சஸ் விளாண்டுருக்காரு. இவர் வந்து லெஃப்ட் ஆர்ம் ஃபாஸ்ட் பவுலர் சரிங்களா. லெஃப்ட் ஆர்ம் ஃபாஸ்ட் பவுலர் ஃப்ரம் பஞ்சாப். இவர் வந்து பஞ்சாப்காரர் சரிங்களா. இவர் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரில்லியண்ட்டாக பவுலிங் போடுவார் ஸ்லாக் ஓவர்ஸில் சரிங்களா. இவர் பார்த்தீங்கன்னா நிறைய வேரியேஷன்ஸ் போடுவார். இவர் வந்து பார்த்தீங்கன்னா எம்ஐ வந்து பார்த்தீங்கன்னா 30 லட்சம் ரூபாய்க்கு 2025 ஐபிஎல் ஆக்ஷனில் இவரை எடுத்தாங்க சரிங்களா. வாங்க நம்ம நெக்ஸ்ட் பிளேயரை பற்றி பார்க்கலாம். ரகு சர்மா சரிங்களா. ரகு சர்மா பார்த்தீங்கன்னா ஒரு பவுலர் சரிங்களா. இவர் வந்து இந்தியன் பவுலரு சரிங்களா. இவர் வந்து ஐபிஎல் டெபியூனியும் ஆகலை. இவருடைய பவுலர் ஸ்பெஷலைசேஷன் பார்த்தீங்கன்னா பவுலரு சரிங்களா. இவர் வந்து இந்த மேட்சஸும் ஐபிஎல்லையும் விளையாடலை. ரகு சர்மா வந்து ஒரு லெக் ஸ்பின்னர். இவர் வந்து பஞ்சாப்காரர் சரிங்களா. இவர் வந்து மும்பை இந்தியன்ஸில் வந்து விக்னேஷ் புத்தருக்கு ரீப்ளேஸ்மெண்ட்டாக இவர் எடுத்தாங்க. 30 லட்ச ரூபா பேஸ் ப்ரைஸில் எடுத்தாங்க சரிங்களா. எம்ஐ சப்போர்ட் பவுலர்ஸ் பார்த்தீங்கன்னா இவர் வந்து எம்ஐ சப்போர்ட் பவுலர் குரூப்பில் வந்து ஏர்லியராக இருந்தாங்க. அப்புறம் இவர் பார்த்தீங்கன்னா பஞ்சாப் லோக்கல் டீம்ஸ் இருக்கும் இல்லையா, டொமஸ்டிக் சர்க்கியூட் டீம்ஸ். பஞ்சாபில் வந்து 3 ஃபார்மெட்லேயே டொமஸ்டிக் சர்க்கியூட்டில் விளையாண்டுருக்காரு. இவர் வந்து ஒரு லெக்கி சரிங்களா. அதாவது லெக் ஸ்பின்னர்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி லெக் ஸ்பின்னர் பவுலர் இவர் சரிங்களா. இவர் வந்து விஜய் ஹசாரே ட்ராஃபியில் 2024-25 14 விக்கெட்டுகள் வந்து 8 மேட்சஸில் எடுத்துருக்காரு சரிங்களா. இவர் ஒரு நல்ல பிளேயர். இவரும் பார்த்தீங்கன்னா மும்பை இந்தியன்ஸ் ஸ்குவாடில் இவரும் இருக்கார் சரிங்களா. வாங்க நெக்ஸ்ட் பவுலரை பற்றி நம்ம பார்க்கலாம். அப்புறம் பார்த்தீங்கன்னா முகமது இசார். இவர் ஒரு பவுலர் சரிங்களா. முகமது இசார் இவரும் மும்பை இந்தியன்ஸ் ஸ்குவாடில் இருக்கிறாரு. அப்புறம் பார்த்தீங்கன்னா கசான்ஃபார் சரிங்களா. கசான்ஃபார் வந்து பார்த்தீங்கன்னா மும்பை இந்தியன்ஸ் ஸ்குவாடில் இருக்கார். இவர் வந்து ஒரு ஆப்கான் சரிங்களா. இவர் ஒரு ஆப்கானிஸ்தான் பிளேயரு. இவர் வந்து ஐபிஎல் டெபியூ 2024 ஐபிஎல் டெபியூ ஆனார் சரிங்களா. இவர் வந்து ஸ்பெஷலைசேஷன் பார்த்தீங்கன்னா பவுலர். இவர் வந்து எந்த மேட்சஸும் விளையாடலை சரிங்களா. இவரும் பார்த்தீங்கன்னா அந்த நம்மளுடைய மும்பை இந்தியன்ஸ் டீமில் ஸ்குவாடில் இவரும் இருக்கார் சரிங்களா. வாங்க நம்ம நெக்ஸ்ட் பார்க்கலாம். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த ஒரு லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு லெஜெண்டை பற்றி பார்க்க போகிறோம். தி லெஜெண்ட் ஆஃப் தி கேமை பற்றி பார்க்க போகிறோம். யாருன்னா வேறு யாரும் இல்லை,
ஜாஸ்பிரிட் பும்ராவை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க அவரை பற்றி பார்க்கலாம். அவருக்கு இன்ட்ரடக்ஷன் தேவை கிடையாது, சரிங்களா? ஜாஸ்பிரிட் பும்ரா இந்தியன் பிளேயர், நமக்கு எல்லாருக்கும் பிடிச்ச ஒரு பிளேயர், சரிங்களா? எவரோ பெர்ஃபார்மன்ஸ் இந்தியாவுக்கு கொடுத்துருக்காரு, நல்ல பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காரு, சரிங்களா? ஐபிஎல்லையும் பார்த்தீங்கன்னா ரொம்ப வருஷமாக மும்பை இந்தியன்ஸ் டீமில் விளையாண்டுட்டு இருக்காரு, சரிங்களா? மும்பை இந்தியன்ஸுக்கும் எவ்வளோ நல்ல பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்து வின்னிங் மேட்சஸ் இவரால் எவ்வளோ மேட்ச் வந்து மும்பை இந்தியன்ஸ் வந்து வின் பண்ணியிருக்கிறாங்க. வாங்க அவரை பற்றி நம்ம பார்க்கலாம். இவர் வந்து ஐபிஎல் டெபியூ வந்து பார்த்தீங்கன்னா 2013 இவருடைய ஸ்பெஷலைசேஷன் பார்த்தீங்கன்னா பவுலிங், சரிங்களா? இவர் வந்து 145 மேட்சஸ் வந்து விளையாண்டுருக்காரு, சரிங்களா? இவர் பார்த்தீங்கன்னா மும்பைக்கு தான் பார்த்தீங்கன்னா ஆரம்பத்துலேருந்தே விளையாண்டுருக்காரு, சரிங்களா? 2013 சீசனில் டெபியூ ஆனார். இவர் பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் ஒன் ஆஃப் தி ஸ்டார் பவுலர்ஸ் ஆகிட்டார், சரிங்களா? இவர் வந்து ஒன் ஆஃப் தி ஸ்டார் பவுலர் ஆஃப் தி மும்பை இந்தியன்ஸ் ஆனார், சரிங்களா? ஐபிஎல் டைட்டில் வின்னிங் வந்து பார்த்தீங்கன்னா 2017, 19, 20, அதாவது 2017, 19, 20 ஹையஸ்ட் விக்கெட் டேக்கராக இருந்தார். மும்பை இந்தியன்ஸ் கப்பு இந்த 3 வருஷம் ஜெயிக்கும் போதும் இவர் ஹையஸ்ட் விக்கெட் டேக்கராக இருந்திருக்கிறாரு, சரிங்களா? அதாவது இந்தியன் நேஷனல் டீமும் சரி, பிரான்சைஸும் சரி, பும்ரா சார் பார்த்தீங்கன்னா ஒரு அசெட் தான், சரிங்களா? அவரை மாதிரி ஒரு பிளேயர் வந்து சூப்பரான ஒரு பிளேயரு, ரொம்ப ரேரு இந்த மாதிரி ஒரு பிளேயர் வந்து கிடைக்கிறதுக்கு, சரிங்களா? இது வந்து ஒரு பவுலிங் ஸ்டைலே பார்த்தீங்கன்னா ஒரு யூனிக்காக இருக்கும். நமக்கு எல்லாமே தெரியும், அவர் ஓடி வரதும் சரி, அவர் பவுலிங் போகிற ஸ்டைலிங் பார்த்தீங்கன்னா ஒரு யூனிக்கான ஸ்டைலாக இருக்கும். அது பார்த்தீங்கன்னா இவருடைய ஸ்பெஷாலிட்டி பார்த்தீங்கன்னா டெட்லி யார்க்கர் போடுவார், சரிங்களா? யார்க்கர் வந்து பார்த்தீங்கன்னா டெட்லியாக போடுவார், சரிங்களா? இவர் வந்து ஒரு முக்கியமான ஒரு இது பண்ணி ஜெயிச்சிருக்காரு. என்னென்னா பிளேயர் ஆஃப் தி சீரியஸ் வந்து இந்தியாவுக்காக 2024 நடந்த T20 இன்டர்நேஷனல் வேர்ல்டு கப்பில் ஜெயிச்சிருக்கிறாரு. அந்த பிளேயர் ஆஃப் தி சீரியஸ் வந்து இவர் தான் வாங்கியிருக்காரு, சரிங்களா? இவரை வந்து ரிட்டர்ன் பண்ணிட்டாங்க மும்பை இந்தியன்ஸ். இப்படி ஒரு பிளேயர் ரிட்டர்ன் பண்ணாமல் இருப்பாங்களா மும்பை இந்தியன்ஸ்? ஸோ கண்டிப்பாக ரிட்டர்ன் பண்ணிட்டாங்க, சரிங்களா? இவர் வந்து பார்த்தீங்கன்னா ஐசிசி மென்ஸ் கிரிக்கெட்டர் ஆஃப் தி இயர் வந்து 2024 அந்த ஒரு அந்த ஒரு அவார்டும் இவர் வந்து வாங்கியிருக்கிறாங்க, சரிங்களா? ஸோ ஓகே மக்களே, நம்ம மும்பை இந்தியன்ஸ் ஸ்குவாடை பற்றி ஃபுல்லாக பார்த்துட்டோம், சரிங்களா? ஃபுல் அனலைசிஸ் பண்ணிட்டோம் மும்பை இந்தியன்ஸ் ஸ்குவாடை பற்றி. இதுதான் பார்த்தீங்கன்னா மும்பை இந்தியன்ஸ் 2026க்கான ஸ்குவாடு, சரிங்களா? ஸோ ஓகே மக்களே, நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம். எல்லோரும் லைக் பண்ணுங்கள். லைக் பண்ணிங்க அப்படின்னா அது எனக்கு ஒரு மிகப்பெரிய மோட்டிவேஷனாக இருக்கும். எனக்கும் அடுத்த வீடியோஸ் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு இன்ட்ரெஸ்ட்டாக நானும் அடுத்தடுத்த வீடியோஸ் பண்ணுவேன். எல்லோரும் ஷேர் பண்ணுங்கள், உங்கள் ஃபேமிலி, ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காம பெல் ஐக்கான ப்ரெஸ் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷன் ஆட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் எந்த வீடியோ போட்டாலும் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். அப்புறம் பார்த்தீங்கன்னா எப்போ நான் சொல்கிற மாதிரி மக்கள் எல்லோரும் ஹாப்பியாக இருங்க, எல்லோரும் கான்ஃபிடண்ட்டாக இருங்க, எல்லோரும் ஜாலியாக இருங்க. நான் உங்களை அடுத்த வீடியோ சந்திக்கிறேன் மக்களே. எல்லாருக்கும் எல்லாம் நல்லதே நடக்கும், எல்லாருக்கும் எல்லாம் நல்லதே நடக்கட்டும். தேங்க்யூ ஸோ மச் மக்களே. தேங்க்ஸ் மக்களே. பாய் பாய் மக்களே.